சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொஞ்சம் பாத்துக்க. சரிங்க. இப்ப எதுக்கு பாத்து உள்ள வரலாமா சார்? உள்ள வாங்க சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? ஒண்ணு இல்ல, சத்தியமூர்த்தி சாரியும் சிதம்பரம் சாரியும் ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கணும். என்னது மாமாவையா? ஏன்ப்பா விசாரிக்கணுமா? என்ன கேஸ் சார்? எதுக்காக விசாரிக்கணும்? ராம் இருப்பா. எதை பத்தி விசாரிக்கணும்? சார், உங்க வீட்ல மீனா டீச்சர் கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்கல்ல சார், என்கிட்ட அவங்கள பத்தி பேசாதீங்க. அவங்கள பத்தி விசாரிக்கிற எந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. சார், என்கொயரி பண்ண வந்திருக்கேன்னு சொல்றேன். என் கேள்விக்கு பதில் சொல்லாம போனா என்ன சார் அர்த்தம்? வேண்டாதவங்கள பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஓ, அப்ப நீங்க தான் அவங்க மேல இருக்கிற கோவத்துல அவங்கள ஆளை வச்சு அடிச்சிருக்கீங்க. டீச்சர் அடிச்சிட்டாங்களா? ஆஹா, இது ஆள் வச்சு அடிச்சாங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது சார். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சிதம்பரம் சார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? டீச்சரை அட்மிட் பண்ணது என் பையன் ராம். ரைட், அடிச்சிட்டு அட்மிட் வேற பண்ணிருக்காங்களா? சரி, இப்ப சொல்லுங்க, எதுக்காக மீனாவை ஆளை வச்சு அடிச்சீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார், எங்களையும் கேக்குறீங்க? அவதானே ஆமான்னு சொன்னாங்க, அவங்களே கேளுங்க. நாங்க எதுக்கு டீச்சரை ஆளை வச்சு அடிக்கணும்? என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? டீச்சர் உங்க வீட்டுல தான் தங்கி இருந்திருக்காங்க. உங்க பொண்ணுக்கும் சத்தியமூர்த்தி சார் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கோவப்பட்டு நீங்க மீனாவை ஆள் வச்சு அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, மீனாவை அடிச்சது இவங்க தானே சந்தேகப்படுறீங்களா? இல்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியாததுனால இவங்கள குற்றவாளி ஆக்க பாக்குறீங்களா? நீங்க யாரு? நான் அட்வொகேட் அஞ்சலி. மேடம். சார், இவங்க தான் இதை பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் என்ன இருக்கு? டெல் மீ சார். எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க மேடம். எப்படி கலெக்ட் பண்றீங்க? இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லாதவங்கள புடிச்சு அடிச்சீங்களான்னு மிரட்டி எவிடன்ஸ் கலெக்ட் பண்றீங்களா? நோ மேடம். ஏ சார், நீங்க சொல்ற மாதிரி மீனாவை இவங்க அடிக்கணும்னு நினைச்சிருந்தா அவங்க அடைக்கலம் கொடுத்தப்ப இந்த வீட்ல இருந்தப்பவே மீனாவை அடிச்சிருக்கலாமே. அதானே. எதுக்கு மீனா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அடிக்கணும்? அதுவும் ஆளை வச்சு? மேடம், டீச்சர் இவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவே இவங்க விருப்பம் இல்லாம அதனால அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதுக்காக தான் டீச்சரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்க சார். இவங்க எல்லாரும் இங்க மனசு உடைஞ்சு போனாங்களே தவிர யாரும் டீச்சரை ஒரு வார்த்தை கூட பேசல. ஏ சார், இவங்க தான் அடிச்சாங்கன்னு டீச்சர் ஏதாவது இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? கம்ப்ளைண்டா கொடுக்கல. ஆனா அப்புறம் ஏன் சார் இவங்களை கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? அவளுக்கு பாவம் பார்த்து இருக்க இடம் கொடுத்து வேலையும் போட்டு கொடுத்தா குத்தம் சொல்லி இவங்களையே குற்றவாளி ஆக்க பாக்குறீங்களா? எனக்கு என்னவோ மீனா இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பான்னு தோணுது. இல்ல மேடம், சீரியஸா கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா நீங்க ஏன் சார் இங்க வர போறீங்க? அதானே. விசாரணையை இவங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் மேடம். சார், நான் சட்டம் படிச்சிட்டு தான் வக்கீல் வேலைக்கே நான் வந்திருக்கேன். உங்க பொய் கேஸ் எல்லாம் இங்க வேலைக்காகாது. நான் பொய் சொல்ல மேடம். நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல. டீச்சர் கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு இவங்க தான் குற்றவாளின்னு கம்ப்ளைண்ட் இவங்க மேல ரெஜிஸ்டர் பண்ண பாக்குறீங்களே, அத சொன்ன. இல்ல மேடம், அப்படிலாம் இல்ல. போய் அந்த மீனா கிட்ட சொல்லுங்க, இந்த வீட்ல அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கா, அவங்களுக்கு காவலா இருக்கா, அவளை மீறி யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. அதையும் மீறி இங்க இருக்கிறவங்களை எதிர்த்துக்கிட்டு ஏதாவது செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், பொய்யான கேஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண பார்த்தான்னு சொல்லி ரிட்டன் கேஸ் போட்டு உள்ள தள்ள வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்க உடந்தையா இருந்தீங்கன்னு உங்களையும் உள்ள தள்ளிடுவேன், பாத்துக்கோங்க. மேடம், சும்மா மிரட்டாதீங்க. நான் ஒன்னும் பொழுது போல நீங்க வரல. நடந்ததெல்லாம் விசாரிச்சு வச்சு பார்க்கும்போது
மீனா டீச்சர் மேல கோவப்படுறதுக்கு இவங்க 2 பேருக்கும் மோட்டிவேஷன் இருக்கு. அதான் விசாரிக்கலாம்னு வந்தேன். அதுக்கு நீ இவங்களை குற்றவாளின்னு நான் சொல்லல. உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்க தான் போறேன். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தான் போறேன். அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க.